ஓகே. ஸோ மாநில அரசு ஆர்டிகல் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 152 சார். ஓகே. 152 ஸ்டார்ட் ஆகி 237 முடியுதா? 237 சார். ஓகே. நிர்வாகத்துறை. ஸோ நிர்வாகத்துறை அதே 2வது கொஸ்டின். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறை வந்து என்னன்னா 153ல ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா. ஆனா இங்க வந்து 152லயே ஸ்டார்ட் ஆயிடும். 152ன்றது தனி ஒரு விதி ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தோம்னா 153ல ஸ்டார்ட் ஆகி எது நிர்வாகம்ன்றது ஆளுநர் 153ல ஸ்டார்ட் ஆகி 167ல முடியுது ஓகேங்களா. ஏன்னா குடியரசு முதலமைச்சரோட கடமைகள் என்ன 167 ஓகேங்களா. அதே மாதிரி சட்டமன்றம்ன்றது 167ல ஸ்டார்ட் ஆகி புரியல 167 தான். தெரியுதுங்களா? ஸ்கிரீனே வரல சார். கிரீன் கலரா இருக்கா சார்? கிரீன் கலர்ல இருக்கா? கிரீன் சேனல்ல தானே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே சார். தெரியுதா? ஓகே ஓகே. வெயிட். ஸோ மாநில அரசு ஓகேவா. மாநில அரசுன்றது வந்து 152 ஸ்டார்ட் ஆகி 237 முடியுது. இது வந்து பகுதி 6. நிர்வாகத்துறைன்றது 152 தனி ஒரு விதி, அதை தனியா பார்த்துக்குப்போம். நிர்வாகத்துறைன்றது 153 ஸ்டார்ட் ஆகி 167 முடியும். சட்டமன்றம்ன்றது வந்து 167 ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுது 212. 213 ஆளுநரோட அவசர கால சட்டம். நீதித்துறைன்றது 214 ஸ்டார்ட் ஆகி 237 முடியும். இப்ப நிர்வாகத்துறை பார்க்கும்போது இங்க வந்து மாநிலத்தின் உயர்ந்த பதவி யார் அப்படின்னு பார்த்தா ஆளுநர், பேரவைத் தலைவர். ஆர்டிகல் 153 ஸ்டார்ட் ஆகி 162 வரையும் வருவாரு. முதலமைச்சர் வந்து 164, அதாவது 163, 164. அமைச்சரவை 163, 164. சரிங்களா. வேற என்ன பார்ப்போம்? அந்த அட்வொகேட் ஆஃப் ஜெனரல் ஒண்ணு பார்ப்போம் இல்லையா? 165 அட்வொகேட் ஆஃப் ஜெனரல் ஓகேவா. ஓகே ஓகே. அதே மாதிரி சிஏஜி வந்து ரெண்டு பேத்துக்குமே காமன் தாங்க சார். ஆமா சிஏஜி எல்லாத்துக்கும். சிஏஜியும் அதேதான். சிஏஜிங்க வந்து ஒற்றை ஆட்சியை காட்டுதா இல்ல வந்து கூட்டாட்சியை காட்டுதா? சிஏஜி கூட்டாட்சி எப்படி வரும்? மத்தியத்துக்கு ஒற்றை ஆட்சி தாங்க சார். ஒரே ஒரு ஆள் தாங்க சார். மத்திய அரசுக்கு ஒரு சிஏஜி, மாநில அரசுக்கு ஒரு சிஏஜியா இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிஏஜி தானா? எல்லாத்துக்கும் ஒன்னே தாங்க சார். ஒற்றை ஆட்சி தாங்க சார். ஒற்றையாட்சி தன்மை நான் சொல்றது புரியுதா? அது ஒற்றையாட்சி தன்மை ஓகேவா. சரி. சட்டமன்றம் 168, 212 பார்த்துட்டோம். அந்த சட்டம் மேல வந்து நம்ம எம்எல்சி, எம்எல்ஏ பார்க்கணும். ஓகே. 8 வழக்கறிஞர், 8 என்ன சொல்றாங்க? மாநில வழக்கறிஞர் தான் சொல்றாங்க. மாநில வழக்கறிஞர் 125. நீதித்துறை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சோ இப்ப பார்க்கலாமா? உள்ள போலாமா? நீதித்துறை பண்ண உயர் நீதிமன்றம் 212, 232. அது கீழே உயர் நீதிமன்றம் 230, 237. அவ்வளவுதான். சரி. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மாநில அரசு நிர்வாகம். ஃபர்ஸ்ட் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களும் மாநில சட்டமன்றம் ஓகேவா. ஆர்டிகல் 152, 62 ஆளுநர் கொடுத்து, 63, 64 முதலமைச்சர், 65 வந்து அரசு அதான் முதல்வர் பிளஸ் அமைச்சரவை. அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து 165. ஓகே. அதேதான் மீண்டும் மீண்டும் பிரிச்சு போடுவோம். ஒரே விஷயத்த நிறைய டைம் பிரிச்சு போட்டுக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே. 153 என்னன்னு பாருங்க. 153 என்ன? கவர்னர் ஆஃப் ஸ்டேட். மாநிலத்துக்கு கவர்னர் வேணுங்க சார். தேவை. அதே வந்து இங்க இந்த இடத்துல 52 என்ன சொல்லும்? 52 குடியரசுத் தலைவர் தேவை. வெரி குட். 154 என்ன பார்த்தோம்? நிர்வாக சேவையில் யாரோட பேர்ல இருக்கும்? நிர்வாக அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் பவர் யார் பேர்ல இருக்கும்? கவர்னர். அதே வந்து இங்க குடியரசுத் தலைவருக்கு 53. ஓகே. சைன் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாமா? இங்க வந்து 52, 53. ஓகே. அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். கவர்னர் யாரு நியமனம் செய்வா? குடியரசுத் தலைவர் சார். இங்க கவர்னருக்கு ஏதாவது தேர்தல் வைக்குமா இல்ல தேர்ந்தெடுக்கும் கொலிஜியம் ஏதாவது இருக்குமா? தேர்தல் கிடையாது. தேர்தலும் கிடையாது, தேர்ந்தெடுக்கும் கொலிஜியம் கிடையாது. குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்யறாரு. அப்போ ஆர்டிகல் இங்க 155. அப்ப இங்க எது மிஸ் ஆகுது? நல்லா கவனிக்கணும். எது மிஸ் ஆகுது? ஆர்டிகல் 54, 55 மிஸ் ஆகுதா? இதுக்கு ஈக்குவலா இதை சொல்லிடலாமா? ஓகே. இது ரெண்டும் மிஸ் ஆயிடும் ஓகேவா. அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். அப்ப இங்க எதை சொல்லலாம்? இவருக்கு ஓகே அதை அப்படியே விட்டுருங்க. 156 பாருங்க. டெர்ம் ஆஃப் ஆபீஸ் கவர்னர் என்ன சொல்றாங்க? 156 என்ன சொல்றது? 156 அவரோட பதவி காலம். அப்ப அங்க என்ன வரும்? பதவி காலம் என்ன கட்டாது? 54, 55 மட்டும் கட்டாதுன்னு சொன்னேன். 56 அங்க 56. குடியரசுத் தலைவரோட பதவி காலம் 56. இங்க இவரோட பதவி காலம் சொல்றது வந்து 156 ஓகேங்களா. ஓகே. 157 என்ன சொல்றது? குவாலிபிகேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட். இது என்ன சொல்றோம்? குவாலிபிகேஷன் தகுதியா? தகுதி. அப்போ அங்க என்ன பார்ப்போம்? தகுதி 58 பார்ப்போம்.
இது இந்த வந்து குடியரசுத் என்ன பண்ணும்னா மறுதேர்தல். மறுதேர்தல் அந்த மறுதேர்தல் சொல்லுவோம். அது இங்க வராது. சோ அதனால வந்து என்னன்னா 58 பாத்துறாங்க. ஓகேவா? குவாலிபிகேஷன் இங்க இவருக்கு 157 அவருக்கு 58. சரி. கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆபீஸ் நம்ம இது பார்த்தோம் இல்லையா? வரையறைகள் பார்த்தோம். அங்க வந்து அவருக்கு வரையறை பார்ப்போம், இங்க இவருக்கு வரையறை பார்ப்போம். 59 இங்க 158. கரெக்டா? 58. ஓகே. எனக்கு இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும்னா இதுல இருந்து 89 கூட்டினா இதாயிடும் நினைக்கிறேன். 89 கூட்டினா அந்த டேம் வந்துடும் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 79 கூட்டினா சரி 159 என்ன பார்க்கணும்னா இது என்னது? பதவி பிரமாணமா? உறுதிமொழி பதவி பிரமாணமா? ஆமா. செயல்பாடுகளுங்க சார். அங்க 60. எது? இல்ல இது 159 என்ன? 150 உறுதிமொழி பதவி பிரமாணம் சார். பதவி பிரமாணம் 159 பதவி பிரமாணம் உறுதிமொழி தான். அப்ப அங்க என்ன பார்ப்போம்? அங்க குடியரசுத் தலைவருக்கு 60. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தோமா? இங்க வந்து யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? இவருக்கு கவர்னருக்கு யார் பண்ணி வைப்பா? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருங்க சார். பண்ணி வைப்பாரு உயர்நீதிமன்ற நீதிபதி. நியமனம் தான் குடியரசுத் தலைவர். இங்க உயர் நீதிமன்ற நீதிபதி வரணும். உயர்நீதிமன்ற நீதிபதியா சார்? நல்லா கவனிக்கணும். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சார். அதான் உயர் நீதிமன்ற அங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. இங்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஆளுநருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. பதவி பிரமாணம் வேற, நியமனம் வேற. நல்லா கவனிக்கணும். ஆளுநரை நியமனம் செய்யக்கூடிய ஆர்டிகல் 155 தான் என்னது? குடியரசுத் தலைவர். 159க்கு இங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, அங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. நல்லா 60க்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, 150க்கு வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகே. 160 பாருங்க. 160 என்ன பண்ணும்? டிஸ்சார்ஜ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கவர்னர் இன் சர்டன் என்ன சொல்றாங்க? அந்த இவரோட நிகழ்வுகளில் ஆளுநரின் செயல்பாடுகள். ஆமா, இது அங்க குடியரசுத் தலைவருக்கு வராது, இவருக்கு மட்டும் தான். ஓகேவா? தற்செயலான நிகழ்வின் போது ஓகேங்களா குடியரசுத் தலைவரோட அந்த தன்னிச்சையான அதிகாரங்கள் இதெல்லாம். சரிங்களா? 160. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம இது சொல்ற முடியாது. இப்போ வந்து அவசர காலம் வந்து செயல்படல, ஆர்டிஎல் 356 வந்து பரிசீலனை செய்வதில்ல குடியரசுத் தலைவருக்கு, அந்த மாதிரி இது. ஓகேங்களா? சோ அப்போ இது இங்க யாருக்கு இல்ல, இது யாருக்கு இல்ல? நம்ம ஒண்ணு படிப்போம். இந்த அதிகாரம் யாருக்கு இருக்காதுன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்காது. குடியரசுத் தலைவருக்கு இல்லாத ஒரு சிறப்பு அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த அதிகாரம் 160. நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஆர்டிகல் 161 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் தி கவர்னர் கிராண்ட் பாட்டன் அதிகாரம். என்ன சொல்றாங்க? இது மன்னிப்பு அதிகாரம். அங்க வந்து 72, அங்க 72. ஓகே, அங்க 72, இங்க இது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். அடுத்தது 162 எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். மாநிலத்தோட நிர்வாக அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிக்கலாம்? அதிகரிச்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது 162. அங்க குடியரசுத் தலைவருக்கு இது இல்ல. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கு இந்த அதிகாரம் இல்ல. சரிங்களா? ஓகே. சோ ஓகேவா? போலாம். அடுத்தது மாநிலத்தின் ஆளுநர் பற்றியது 153. 154 நிர்வாக அதிகாரம், 55 ஆளுநர் நியமனம், 56 ஆளுநர் பதவிக்காலம், 57 நியமனத்திற்கு தகுதிகள், 58 என்ன பார்த்தோம்? பதவியோட நிபந்தனைகள். ஆமா, தகுதி 57. அந்த நிபந்தனைகள் அந்த அந்த அவை அந்த இவருக்கு தனி ஒரு இது கொடுப்பாங்க அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா? 59 என்ன அப்படின்னா ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. 60 என்ன பார்த்தா எதிர்பாராத சமயங்கள் ஆளுநரின் செயல்பாடுகள். 61 மன்னிப்பு அதிகாரம். 62 மாநிலங்களுக்கு நிர்வாகத்தை நீக்குதல். ஓகேவா? போகலாம். ஒவ்வொரு ஆட்டினா போடுறாங்க. ஓகே. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் வேணும். 53 7வது சட்டத்திட்டம் என்ன சொல்லும்? 1956 ஒரு நபர் 56 ஒரு மாநிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஓகே, சரி. இப்போ ஒரு கேள்வி எழுது இல்லையா? மாநிலத்து ஆளுநருக்கு யாரு காசு கொடுக்கணும்? சம்பளம் யாரு கொடுப்பா? மாநிலங்கள் கேள்வி என்ன பண்ணீங்க? ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு இந்திய தொகுப்புல இருந்து சம்பளம் போகுது. ஆளுநருக்கு எங்கிருந்து சம்பளம்? ஆளுநருக்கு மாநில மத்திய அரசு மாநிலம். ஆனா இவரு மாநிலத்தின் சார்பா வேலை செய்யறாரா, மத்திய அரசின் சார்பா வேலை செய்யறாரா? அப்போ மத்திய அரசின் ஆளா வேலை செய்யற ஒரு ஆளுக்கு யாரு சம்பளம் தரா? மாநிலம் வந்து சம்பளம் தருது. அப்போ எங்க சம்பளத்துல வேலை செஞ்சுக்கிட்டு ஆனா எங்களோட இதையே எதிர்க்கிறாங்கன்றதுதான் யார் யார் வந்து ஆளுநரை வேணாம்னு சொல்றாரு? ராஜமன்னார் கமிட்டி பாக்குறோமா? அந்த கமிட்டி தானே ரத்தம் போடப்பட்ட கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து புஞ்சி கமிட்டி பிளஸ் வந்து இந்த அகாலி தலைமை சொன்னீங்களா? அகாலி தலைமை இவங்க எல்லாம் எதை வேணான்னுவாங்க? ஆளுநர் பதவியே வேணாம்.
ஓகேவா? சரி, இப்போ 7வது சட்டத்தை என்ன சொல்லுச்சு? இப்போ ஒரே ஆளுநர் என்ன பண்ணலாம், 2 அல்லது 3 மாநிலத்துக்கு என்ன பண்ணலாம், ஆளுநரா இருக்கலாம்னு சொல்லுச்சு. அப்ப இவங்களுக்கான சம்பளத்தை யார் இது பண்ணுவாங்கன்னா, அந்த 2 மாநிலமும் ஷேர் பண்ணி கொடுக்கும். சரியா? அதான். அதே மாதிரி 7வது சட்டத்திட்டம்னா இதே கான்செப்ட் எங்க கொடுக்கும்? 2 அல்லது 1 அல்லது 2க்கு நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றம் அமையலாம், பொதுவான உயர்நீதிமன்றம் அமையலாம். அது இதேதான். ஒரு மாநிலத்தின் ஆளுநரை ஜனாதிபதி நியமிக்கிற ஆர்டிகல் 155. ஆளுநர் மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவராக உள்ளார். ஆமா, மாநில 153 ஆளுநர் மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவர். ஓகேவா? அதுவே அரசின் தலைவர்னா அரசியலமைப்பு அரசாங்கத்தின் தலைவர்னா முதலமைச்சர். இங்க மாநிலத்துக்கு ஆளுநர்கள் மாநில அரசுகளில் நியமிக்கப்படுகிறார்கள். ஆளுநர்கள் மாநில அரசுகளில் ஆமா, மாநிலத்தை நியமிக்கிறாங்க. யூனியன் பிரதேசங்களில் அத பேர் என்ன சொல்லுவோம்? ஆளுநர் சொல்லுமா, துணை ஆளுநர் சொல்லுவோம். ஓகேங்களா? துணை ஆளுநர். ஆமா, துணை ஆளுநர் அல்லது நிர்வாகி. அவர் மாநிலத்தின் பெயரளவில் அதிகாரி. மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் மத்திய அரசுக்கு மாநில அரசு என்ன சொன்னோம், ஒரு இணைப்பு பாலமாகவும் செயல்படுவார். ஓகே. நியமனம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். 155 பதவி காலம் எவ்வளவு போகும்? ஆர்டிகல் 156 அவரோட பதவி காலத்தை பத்தி சொல்லும். 5 ஆண்டுகள் ஜனாதிபதியின் விருப்பத்தில் பதவியில் இருப்பார். அவர் மீண்டும் என்ன பண்ணலாம், ஆளுநருக்கான தகுதிகள் இருக்கு. ஓகேனா? சோ அது ஆமா, தகுதி 157. அவர் 35 வயசுக்கு மேல இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேங்களா? அந்த இதுதான். ஓகே. 157 தகுதிகள், 157 நிபந்தனை, 159 பதவி பிரமாணம். சலுகைகளை பத்தி சொல்றது 158 3A நோட் பண்ணீங்க. அந்த 2 ஸ்டேட் சேலரி சொல்றாங்க, 2 ஸ்டேட் கலந்து சொல்றாங்க. 158ல 3A அந்த சேலரி நோட் பண்ணி வச்சுங்க. இது புரியல, இவரோட சேலரியா வரும் 4 லட்சமா என்ன பார்த்தோம்? 1 லட்சம் தான் 4 லட்சம். 3.5 lakhs sir. எவ்வளவு? 3.5 Yes sir. ஓகே ஓகே, சரி வாங்க. இது 150 அவரோட சேலரி ஷேர் பண்ணி கொடு. சொல்லுங்க ரமேஷ். டேட்டா நம்ம இன்னொன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா சார்? இந்திய அயலுறவு செயலாளர் வந்து பார்த்தோன்னா 1793 இருந்து பார்த்தோன்னா இந்திய வருவாய் நிதியில இருந்து எடுத்திருப்பாங்க. மாண்டேக் செமஸ்போர்ட் சீர்திருத்தத்தின்படி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அது கட் பண்ணி பிரிட்டிஷ் நிதியில இருந்து கொடுத்திருப்பாங்கன்னு படிச்சிருப்பேன் சார். ஆமா ஆமா ஆமா. இதுக்கு வந்து இப்ப பதவியில இருக்கும்போது மாநில அரசு நிதியிலையும் ஓய்வூதியம் வந்து இந்திய தொகுப்பு நிதியில இருந்தும் கொடுத்திருப்பாங்க சார். ஓகே ஓகே, வெரி குட். சலுகைகள் 158ல 3A 2 ஸ்டேட் சேலரி கலந்து கொடுக்கறதுன்னு சொல்றது 158ல 3A, அதாவது அவரோட நிபந்தனைகள்ல 3A நோட் பண்ணி வச்சணும். 1986 ஊதியம் பதவி காலத்தில் குறைக்கப்படாது. ஆமா, 1984 என்ன சொன்னாங்க, ஊதியத்தை பதவி காலத்துல குறைக்கப்படக்கூடாது. 3.5 lakhs 3.5 லட்சம். ஓகே, 1986 சொல்லியிருக்காங்க. ஊதியம் பதவி காலத்துல குறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, சலுகை 361 என்ன பண்ணோம், நீதிமன்றங்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை பார்த்தோமா. அதான் 361. அது மட்டும் இல்லாம இது என்னது, அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவர்னா ஆர்டிகல் 14 சேர மாட்டாங்கன்னு பார்த்தோமா. அனைவரும் சமம், எந்த நீதிமன்றத்திற்கும் வேலை சம்பந்தமா பதிலளிக்க தேவையில்லை சார். ஓகே ஓகே ஓகே. தகுதி விதிமுறைகள் பாராளுமன்றத்தின் அல்லது மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக அவர் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த ஒரு லாபகரமான பதவி வைக்கக்கூடாது. மரபுகள் அப்புறம் ஆளுநராக மரபு என்னன்னா, ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஆமா தானே? அதே மாநிலத்தை சேர்ந்தவர் அங்க ஆளுநராக இருக்காங்களா? இதுவரை மரபு யாராவது அப்படி தான் போட்டாங்க. ஓகேங்களா? நியமிக்கப்பட உள்ள மாநிலத்தின் முதலமைச்சருடன் கலந்தாலோசிக்க வேண்டும். புஞ்சி குழுவோ சர்க்காரி குழுவோ அதான் சொல்லும். நியமிக்கப்பட உள்ள மாநிலம், ஏன்னா ராஜமன்னா குழு அப்படிலாம் சொல்லாது, எனக்கு யாரு வேணாம், ஆளுநரே எனக்கு வேணாம். ஆமா, அதே சர்க்கார் என்ன சொன்னா, நீங்க நியமிக்கப்படுறது முன்னாடி யாருக்கிட்ட கலந்தாலோசிக்கணும், முதலமைச்சருடன் கலந்தாலோசிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து துணைநிலை ஆளுநர். துணைநிலை ஆளுநர்னா யாருக்கு? துணைநிலை ஆளுநர்னா யூனியன் பிரதேசம் துணைநிலை ஆளுநர் நிர்வகிக்கப்படுகிறது. தேசிய தலைநகரான பிரதேசம்னா டெல்லி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மற்றும் புதுச்சேரி. ஓகேங்களா? தேசிய தலைநகர்னா டெல்லி, அந்தமான், நிக்கோபார் தீவுகள் மற்றும் புதுச்சேரி. செயல்பாடுகள், அதிகாரம் மற்றும் கடமைகள் 239 மற்றும் 239A பிரிவின் வரையறுப்பின. இவருக்கான அதிகாரம் எப்படி நம்ம நம்ம இதுல சொல்றோம், ஆர்டிகல் 153 154 சொல்றோம். அது மாதிரி இது துணைநிலை ஆளுநர்களோட செயல்பாடுகளை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, அவங்களோட அதிகாரம் மற்றும் கடமைகளை பத்தி சொல்றது 239 மற்றும் 239A. ஓகேங்களா? 239 மற்றும் 239 7A 39, 239ல 7A. ஓகேவா? எழுதி வச்சுங்க. அதிகாரம் செயல்படும் ஆளுநருக்கு பார்த்தோமா. அமைச்சரவை, அதான் எப்படி குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தனியா பார்த்தோமா. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதாவது ஆர்டிகல் 77 படி அவர் தான் என்ன பண்ணுவாரு, நிர்வாக தலைவராக செயல்படுவாரு. அவரின் பேர்ல நடக்கணும்.
அப்புறம் அந்த முக்கியமான நியமனங்கள் அவர் தானே பண்ண வைப்பாருன்னு பார்த்தோம். முக்கியமான நியமனங்கள் அட்டார்னி ஆஃப் ஜெனரல், சிஏஜி இவர்தான் நியமனம் செய்வாரு. அது தலைமை மாதிரி நீதிபதி. அது மாதிரி இங்க வந்து ஆளுநர் ஓகேவா, ஆளுநர் என்ன பண்றாருன்னா முதலமைச்சரின் ஆலோசனை பேர் மட்டுமே ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறாரு. ஆர்டிகல் 163 அதானே பார்ப்போம். 164 164 1 அதானே. ஆமா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து முதலமைச்சரை நியமிப்பாரு, முதலமைச்சர் ஆலோசனை மற்றவங்க நியமிக்கிறாரு. அமைச்சர்கள் மத்தியில் பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்யுது. அதான் அமைச்சர்களுக்கு என்ன பண்றா அவங்களோட பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்தல் மற்றும் மாற்றி அமைத்தல். கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் என்ன பண்ணும், அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரலாம். அவரு அதான் சொல்றது, கருத்து வேறுபாடுனா அமைச்சரை பதவி விலக சொல்றது. அப்புறம் அமைச்சர்களின் நடவடிக்கைகளையும் இயக்குகிறார், வழிகாட்டுகிறார் மற்றும் கட்டுப்படுத்துகிறார். முதலமைச்சர் ராஜினாமா செய்தால் என்ன பண்றாரு, அமைச்சரவை முழுவதும் ராஜினாமா செய்தார், கலைக்கிறார். இதுதானே ஒரு மாநில அரசு வந்து கலைக்க முடியும். ஓகே. ஆளுநர் தொடர்பாக சரி, ஆளுநர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இன் ரிலேஷன் டு கவர்னர் பிரிவு 167 என்ன சொல்றது, முதல்வர் ஆளுநருக்கும் மாநில அமைச்சரவைக்கும் இடையில் ஒரு இணைப்பாக செயல்படுறார். கரெக்டா? இங்க 167 போயிட்டாங்க உடனே. 67 வந்து பார்த்தோம்னா ஆளுநரின் பேரில் முதலமைச்சரின் கடமைகள் தான் சார் வருங்க சார். அதான் இங்க ஒரு பேஜ் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதிகாரங்களும் செயல்படணும். ஆளுநரோட அதிகாரம் இல்லை, இது வந்து முதலமைச்சரோட அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா தானே, இது முதலமைச்சரோட அதிகாரம். கரெக்ட். ஆமாங்க சார். அங்க எப்படி 78 எப்படி வருமோ இங்க 167ங்க சார். ஓகே, அங்க 78 இங்க 167. 167 வந்தாலே அது முதலமைச்சரோட அதிகாரம். முதலமைச்சரோட அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் அமைச்சரவை தொடர்பா பிரிக்கிறாங்க. அமைச்சரவை அப்படின்னு வந்தா முதலமைச்சர் பேர்ல தான் குடியரசுத் தலைவர் ஆளுநர் என்ன பண்றாருன்னா எல்லா அமைச்சர்களையும் நியமனம் செய்கிறாரு. அமைச்சர்கள் மத்தியில இவர் தான் என்ன பண்றாரு, அந்த இவங்களுக்கு என்னென்ன பொறுப்புன்னு சொல்லி ஒதுக்கீடு செய்யறாரு. கருத்து வேறுபாடு ஏற்பட்ட அங்க பிரதமர் பார்த்தா இங்க அவரு அவ்வளவு பாக்குறோம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டா யாரும் அவங்களை கூப்பிட்டு சால்வ் பண்ணணும்னா இவர் தான், முதலமைச்சர் தான். ஓகேனா. அடுத்து வந்து அமைச்சர்களின் நடவடிக்கையிலையும் இயக்குறாரு, வழிகாட்டுறாரு. முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சா மத்த அமைச்சரையும் கலைஞ்சது. சரி, ஆளுநர் தொடர்பான 167 என்ன சொல்றது, முதலமைச்சர் வந்து யாருக்கு 2 பேருக்கு இடையில பாலம், ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் பாலம். மாநில விவகாரங்கள் நிர்வகிப்பது தொடர்பாக அமைச்சரவை முடிவுகளை ஆளுநருக்கு என்ன பண்ணுவாரு, இவர் தான் தெரிவிக்கிறாரு, சட்ட முன்னிலையை கொண்டு வர்றாரு. தலைமை வழக்கறிஞர், மாநில அரசு பணியாளர், தேர்வாணையம் இதெல்லாம் என்னன்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வாரு. ஆனா பரிந்துரைக்கிறது யாரு, முதலமைச்சர். முதலமைச்சர் பிளஸ் அந்த அமைச்சரவை குழுக்கள். சோ தலைமை வழக்கறிஞர் ஆர்டிகல் 165 தலைமை வழக்கறிஞர் 65 சார் தலைமை வழக்கறிஞர். மாநில அரசு பணியாளர். நீங்க பதில் சொன்னா தூக்கம் வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா டைம் அந்த மாதிரி டைம் 10:38 ஆயிடுச்சு. மாநில அரசு பணியாளர் அப்புறம் அதான் தேர்வாணையம் பிளஸ் வந்து தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்லாம் யாரு, ஆளுநர் தான் நியமனம் செய்யறாரு. மற்றும் மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா, மாநில தேர்தல் ஆணையரையும் ஆளுநர் தான் நியமனம் செய்யறாரு. ஓகேங்களா, போன்ற முக்கியமான அதிகாரிகளை நியமனத்துக்கு தொடர்பாக ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். ஓகேவா. பதவி நியமனம் பண்றது நீக்கம் பண்றது வந்து குடியரசுத் தலைவர் சார். மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர் உறுப்பினர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினரைங்க சார். ஆமா கரெக்ட். எங்க தலைமை வழக்கறிஞர் இங்க இருக்கு இல்லையா, அரசு பணியாளர் தேர்வாணையத்தை வந்து இப்ப டிஎன்பிசின்ற இல்லையா, டிஎன்பிசி வந்து நியமனம் அந்த தலைவரையும் உறுப்பினரையும் நியமனம் செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர். ஆனா அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் உண்டு, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. அது வந்து விருப்ப உரிமை. ஆளுநர் என்ன பண்ணலாம், இங்க வந்து அரசியலமைப்பு செயல்படலன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் கடிதம் அனுப்புனாதான் என்ன பண்ண முடியும், குடியரசுத் தலைவர் 356 செயல்படுத்துவார். ஆமாங்க. அப்ப அது யாரோட விருப்ப உரிமை, ஆளுநரோட விருப்ப உரிமை. 352 நேஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட் அட்மின், அது அவருது. ஓகேங்களா, அதை விட்டுருங்க. சத்தீஸ்கர் எம்பி, ஒடிசா பழங்குடியின நல அமைச்சர். ஆமா, இது ஒண்ணு நோட் பண்ணீங்க. நம்ம அமைச்சர் வந்து அமைச்சரை ஒதுக்கீடு செய்யறோம் இல்லையா, அமைச்சரை ஒதுக்கீடு செய்யறோம்ல, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச, ஒடிசா இந்த 3 மாநிலத்துக்கும் ஓகேங்களா பழங்குடியின நல அமைச்சர் வந்து பழங்குடியின நல அமைச்சரா வந்து எஸ்சில இருக்கணும். அமைச்சரை தனியாவே ஒரு அமைச்சரை போடுவாங்க சார். ஆமா, சத்தீஸ்கர் எம்பி ஒடிசாவுக்கு கட்டாயம் எந்த அமைச்சர் இருக்கணும், பழங்குடியின நல அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா. அமைச்சர்களை ஒதுக்கீடு செய்யணும். ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 164 ஆளுநர் முதலமைச்சர் சொல்ற ஆலோசனையின் பேர்ல ஆளுநர் வந்து என்ன பண்ணா அமைச்சர்களை நியமனம் செய்யணும். விளையாட்டுத்துறைக்கு அப்புறம் பள்ளி கல்வித்துறை அது மாதிரி நியமனம் செய்யறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த 3 மாநிலத்துக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, கண்டிப்பா எந்த அமைச்சர் இருக்கணும், பழங்குடியின நல அமைச்சர் இருக்கணும். எதுக்கு, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச, ஒடிசாவுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. சட்டமன்றத்தின் தொடர்புடையான அதிகாரம் அதாவது முதலமைச்சர் அரசின் கொள்கையில அவர்தான் சட்டசபையில அறிவிப்பாரு. கரெக்டா.
ஆளுநருக்கு சட்டமன்றத்தை கலைக்க பரிந்துரை செய்வாரா? சட்டமன்றத்தை கலைச்சலாம்னு சொல்றதுக்கு மாநில சட்டசபையின் அமர்வுகளை அழைப்பது அந்த அங்க 85 பாப்புல அது மாதிரி இருக்க மாநில சட்டசபையின் அமர்வுகளை அழைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், குறித்த ஆளுநருக்கு ஆலோசனை இப்படிதான் வழங்குவார். ஓகே. ஃபர்ஸ்ட் மீட்டிங் தலைமை என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 331. அதான் இது வந்து ஆளுநர். ஓகேங்களா? கவர்னர் அந்த கூட்டத்தொடருக்கு அவர் தான் தலைமை தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அவர் தான் சிறப்பு உரிமை அந்த இது வரவேற்புரை பேசுவாரு. ஆர்டிகல் 333 படி என்ன பண்ணாரு? ஆங்கிலோ இந்தியன் ஒரு பர்சனா தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர். ஓகேங்களா? அதை நியமனம். ஓகே. அது 333 நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் என்ன 333 அதை கேன்சல் பண்ணிட்டோம் நம்ம. அதே மாதிரி வேற என்ன பண்ணுவார் ஆளுநர்? தி அப்பாயிண்டட் பை கவர்னர் டு எம்எல்சி மேலவைக்கு என்ன பண்ணுவாரு? நியமனம் செய்வாரு. கலை இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு, இயக்கம், சமூக சேவை மசோதா இதெல்லாம் வந்துச்சு. சரி, மசோதாவுக்கு கையொப்பம் ஆர்டிகல் 201 ஆர்டிகல் 200 கையொப்பம் தான் நிறுத்தி வைக்கலாம், மறுபரிசீலனை அனுப்பலாம். ஓகே, நிறுத்தி வைக்கலாம் இல்ல மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் இல்லைன்னா யாருக்கு அனுப்பலாம்? அது வந்து 201. ஆமா, அது வந்து இந்திய இறையாண்மை சார்ந்தது இல்ல கூட்டாட்சி தொடர்பு சார்ந்தது அப்படின்னு வந்தா அதை நம்ம யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடலாம். ஓகேவா? ஓகே. 202 நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் 202. ஓகேங்களா? ஓகே. அவசர கால பணம் அது இது பாத்துருவோம். அவசர கால பணம் வந்து எது சொல்றோம்? 267 267 வரும். ஆர்டிகல் 233 மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் பதவி உயர்வு. ஆமா, நல்லா கவனிக்கணும். மாநில நீதிபதிகளை இப்ப எப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யறாரு? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பார். அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு யார் தான் பண்ணி வைப்பாரு? ஆளுநர் வரமாட்டாரு, குடியரசுத் தலைவர் தான். அவங்கள நியமனம் செய்யறதுல கலந்தாலோசிக்கிறதுக்கு மட்டும்தான் யார் இருப்பாரு? ஆளுநர் இருப்பாரே தவிர பதவி பிரமாணம் அவர் தான். ஆனா மாவட்ட நீதிபதிகளுக்கு நியமனம், பதவி உயர்வு இதெல்லாம் யார் வந்துட்டோம்? அதுக்கும் யாருன்னா மாநில கவர்மெண்ட் வந்து ஆலோசனை வழங்கும். அவங்க சொல்றதான் கேட்கணும். பட் நம்மளால என்ன பண்ணுவோம்னா இவர் வந்து அதுல பதவி உயர்வு இவர் நியமனம் வந்து இவர் பண்ணி வைப்பார். ஓகேங்களா? மாநில அரசோட ஆலோசனையின் பேர்ல. ஆர்டிகல் 233. ஆர்டிகல் 217 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 214 நினைக்கிறேன். ஹைகோர்ட் அதான் சொன்னேன். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்றது யாரு பண்ணுவோம்னா உச்ச நீதிமன்ற இவர் பண்ணுவாரு. குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அந்த கொலிஜியம் அமைப்பு தான் இந்த நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும். அதுக்கு வந்து யாரு தன்னோட கருத்துக்கள் ஆலோசனை வழங்குவார்னா இவர் வந்து ஆலோசனை வழங்கலாம். யாரு? நம்ம ஆளுநர் வந்து ஆலோசனை வழங்க முடியும் தவிர அவரு பதவி பிரமாணமோ நியமனமோ செய்ய மாட்டார். சரியா? வெறும் தன்னோட கருத்துல பதிவு விடுவார். ஆர்டிகல் 161 வந்து என்ன பண்ற அதிகாரம்? மன்னிக்கும் அதிகாரம். தண்டனை குறைக்கலாம், நிறுத்தலாம், ரத்து செய்யலாம், மாற்றலாம். ஓகேங்களா? தண்டனை குறைக்கலாம், ரத்து செய்யலாம், ஓகேங்களா, நிறுத்தலாம், மாற்றலாம். சரியா? பிற செயல்பாடுகள். மாநில திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர். ஆமா, மாநில யாரு? முதலமைச்சர். நடுவுல பார்த்து வந்து யாருன்னா ஆளுநரை பார்த்தோம். மாநில திட்டமிடல், மாநில திட்டக்குழுவோட தலைவர் யாரு? அவர் எப்படி இந்திய திட்டக்குழு தலைவர்? நிதி ஆயோகோட தலைவர் பிரதமர் பார்த்தோம் இல்லையா? திட்டக்குழு கேன்சல் ஆயிடுச்சு. நிதி ஆயோகோட தலைவர் பிரதமர். அது மாதிரி மாநில திட்டக்குழுவோட தலைவர் யாரு? இவரு. எப்போ வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டோட மாநில திட்டக்குழு எப்போ? 1971. எப்போ? 71. 71. வெரி குட். சுழற்சி முறையில் மண்டல குழுவின் துணைத் தலைவர். ஆமா, சுழற்சி முறையில மண்டல குழுன்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? சுழற்சி முறையில ஒவ்வொரு மண்டல குழுக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர் வந்து சுழற்சி முறையில இருப்பாங்க. ஸோ அதுல அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் சொல்லும். ஓகே. மண்டல குழு. அடுத்து மாநிலங்களுக்கு இடையான குழு உறுப்பினர். அதுல வந்து உறுப்பினரா இருப்பாரு மாநிலங்களுக்கு இடையான அந்த குழுக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல் 263 சொல்லணும் இல்லையா? மாநிலங்களுக்கு இடையான குழுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த குழுல உறுப்பினரா இருப்பாரு. ஆமா. மற்றும் தேசிய வளர்ச்சி குழு என்டிசின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து உறுப்பினரா இருப்பாரு, தலைவராக இருக்க மாட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா தேசிய வளர்ச்சி குழுவோட தலைவர் வந்து பிரதமர். ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையான குழுக்கு வந்து உள்துறை அமைச்சர் வருவார்னு நினைக்கிறேன் தலைவரா. சரிங்களா? அது இதுல இவங்க எல்லாம் உறுப்பினரா இருப்பாங்க. ஆர்டிகல் 213 வந்து அவசர கால சட்டம். அது 6 மாசம் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் ஏதாவது ஞாபகம் இருக்கா பாருங்க? பாத்திமா பிபிஎன். சரோஜினி. சரோஜினி இந்தியாவுல முதல் பெண் ஆளுநர். அவங்க தமிழ்நாட்டை சார்ந்த முதல் பெண் ஆளுநர் கேக்குறாங்க இல்ல? ஓகே. இந்திய அளவில் முதல் பெண் ஆளுநர் தான் யாரு? சரோஜினி நாயுடு.
ஓகேவா? ம். தமிழ்நாடு குறைந்த காலம் 9 டேஸ் ஆளுநர் யாரு? 2 முறை தமிழ்நாடு ஆளுநர் நீண்ட கால ஆளுநர் யாரு? மெட்ராஸ் தமிழ்நாடு நேரம் ஆளுநர். சரி தேவையில்ல நமக்கு இதெல்லாம். ம். வாங்க போயிடலாம். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மாநில அமைச்சரவை பார்த்தலாமா? ஓகேங்களா? அமைச்சரவை பார்த்தலாமா? ஆர்டிகல் 163 டு 177 ஏதோ சொல்றாங்க. ஓகே சரி. பார்ட் 4 broadly deals with சொல்றாங்க. ஓகே பாகம் 6 163 முதல் 177 வரையிலான பிரிவுகள் மாநில அமைச்சரை பற்றி விரிவாக சொல்லுது. 163 என்ன பார்த்தோம்? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழு தேவைப்படும் பார்த்துட்டோம். 164 என்ன பார்க்கிறோம்? அவங்க அமைச்சர்கள் வந்து நியமனம் செய்யப்படும். 166 என்ன பார்ப்போம்? மாநிலத்தின் அரசாங்கத்தின் நடத்தை தொடர்பான விதிகள். இதை நோட் பண்ணீங்க. மாநில அரசாங்கத்தின் நடத்தை தொடர்பான விதி 166 அதையும் பார்க்க மாட்டாத. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. மாநில அரசாங்கத்தின் நடத்தை தொடர்பான விதி என்னது? 156. ஓகேவா? 166 சாரி. நெக்ஸ்ட் அது 167 எல்லாருக்கும் தெரியும். ஆளுநர் கடமைகள். ஹலோ 167 என்ன சொல்றோம்? ஆளுநருக்கு தகவல் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சரின் செயல்பாடுங்க சார். முதலமைச்சரோட கடமைகள். ஓகேவா? 177 என்ன சொல்றோம் அப்படின்றதுனா மந்திரிகளின் உரிமைகள். ஓகேவா? 177 என்ன சொல்றாங்க? ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹவுசஸ். அந்த இதுல அமைச்சர்களோட உரிமைகள் இது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. அமைச்சர்களோட உரிமைகள் 177 நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே பார்க்கலாமா? 163 கவர்னருக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சரவை. கேக்குதா? ஓகே கவர்னருக்கு ஆலோசனை நம்ம பார்த்துட்டோம். ஆளுநருக்கு உதவுறதுக்காக ஒரு அமைச்சரவை குழு வேணும். அதுக்கு முதலமைச்சர் தலைமை தாங்கணும். அவ்வளவுதான். ஆளுநர் வந்து தன்னோட விருப்பத்துல செயல்பட முடியாது. அமைச்சரவை குழுவோட விருப்பத்தில் தான் செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? ஆளுநர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பாங்க. 164 தானே? ஆளுநர் விரும்பும் வரையில் அமைச்சர்கள் பதவியில் இருப்பாங்க. அமைச்சரவை மாநில சட்டசபைக்கு கூட்டாக பொறுப்பு சொல்லி பார்ப்போம். தொடர்ச்சியாக 6 மாத காலத்துக்கு ஆளுநர் என்ன வரல 6 மாத காலத்திற்கு மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத அமைச்சர் அமைச்சராக இருப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர் சொல்லுவாரு. ஓகே அடுத்தது ஆர்டிகல் 166 என்ன சொல்றதுன்னா மாநில அரசாங்கத்தின் அலுவல் நடத்தும் முறை. கரெக்டா? மாநில அரசாங்கத்தின் அனைத்து அலுவல் நடத்தும் முறைகளும் ஆளுநரின் பெயரில் மேற்கொள்ளப்படும். அப்ப அங்க என்ன பார்த்தோம்? 77 பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்க என்னது? 166. ஆமா, ஆளுநரின் பெயரில் நிறைவேற்றப்படும் உத்தரவுகள் கேள்விக்கு உட்படப்படாது. அங்க 77, இங்க 166 ஞாபகம் வச்சுக்கணும். ஆளுநர் சபையின் நடத்துமுறைகள் சுமூகமாக நடத்துறவங்க விதிமுறைகளை வகுப்பார். அதுதான் 177. அமைச்சர்களின் சட்டமன்ற உரிமைகள். ஒவ்வொரு அமைச்சருக்கும் சட்டசபையில் என்ன உண்டு? பேசும் உரிமை உண்டு. சட்டசபையில் செயல்பாடுல அவங்க பங்கேற்கலாம். ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. யாருக்கு? அமைச்சர்களின் சட்டமன்ற ஒவ்வொரு அமைச்சருக்கும் சட்டசபையில பேசும் உரிமை உண்டு. சட்டசபையின் செயல்பாடுகளில் பங்கேற்கலாம். ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. யாருக்கு? அமைச்சர்கள் வாக்களிக்கும் உரிமை உண்டு. ஏன் இல்லைன்றாங்க சார்? அட்வொகேட் ஜெனரலுக்கு நினைக்கிறேன் சார். இது இவருக்கு ஆமா அட்வொகேட் ஆஃப் ஜெனரல் அவரோட உரிமை. ஓகேங்களா? 165 பாப்பீங்க அவரோட உரிமை இது. கரெக்ட். இது வந்து என்னன்னா ஒவ்வொரு அமைச்சரும் பேசலாம். இவரு என்ன பண்ணலாம்னா ஆமா இது காமனா தான் இருக்கும். 2 பேரும் காமனா தான் இருக்கும். என்ன பண்ணலாம்னா இவர் 2 அவையிலையும் கலந்துக்கலாம், 2 அவையிலும் விவாதிக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? ஓட்டு போட உரிமை. ஓகே 99 அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 2003 என்னன்னா அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன சொல்லுச்சு? 15% மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவுதான் இருக்கணும்? ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களின் எண்ணிக்கை 12க்கு குறைவா இருக்கக்கூடாது. அதாவது மினிமம் 12 இருக்கணும். ஓகேங்களா? அதிகபட்சம் 15 இருக்கணும். மினிமம் 12, அதிகபட்சம் எவ்வளவு? 15%. பதவி விலகல் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அமைச்சராக நியமிக்கணும்னா தகுதி நீக்கப்படும். அத பதவி விலகல் போயிட்டாங்கன்னா இல்ல தகுதி நீக்கம் செய்யணும்னா அவங்க அமைச்சராக இருக்க முடியாது. அமைச்சர்களின் பொறுப்பு. அமைச்சர்கள் யாருன்னா கூட்டு பொறுப்பு வந்து எதுக்குன்னா பேரவைக்கு தான், மாநில பேரவைக்கு. அமைச்சரவை அதன் அனைத்து செயலுக்கும் மாநிலத்தின் சட்டமன்றத்துக்கும் கூட்டு பொறுப்பு. அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகணும். அமைச்சரவை முடிவுகள் அனைத்து அமைச்சர்களும் பொருந்தும். அதான் பார்த்தோம். பிரிவு 164 என்ன சொல்லுது? தனிநபர் பொறுப்பு என்ற கொள்கையும் உள்ளது. 160 இங்க என்ன பார்த்தோம்? 160 கூட்டு பொறுப்பாக இல்லையா?
164 தான் அந்த பாட்டு. 164 தனிநபர் பொறுப்புன்ற கான்செப்ட் வருது. நம்ம பாப்போம்ல, மக்களவைக்கு அமைச்சர்கள் கூட்டு பொறுப்பும் தனி பொறுப்பும் உடையவர்கள் பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க ஓகேங்களா. மாநில சட்டப்பேரவைக்கு அமைச்சர்கள் கூட்டு பொறுப்பும் தனிநபர் பொறுப்பும் உடையவர்கள். ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் அமைச்சர்கள் பதவியில் இருப்பாங்க. ஆனால் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே ஆளுநர் அமைச்சரவை பதவி நீக்கம் செய்யவிடும். ஆமா, பார்த்துட்டோம். முதலமைச்சர் அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட பாராளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பேரவைத் தலைவர், முதலமைச்சர் உண்மையான நிர்வாக தலைவர். அதாவது ஆளுநர் மாநில அரசின் தலைவராகவும் முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். கரெக்டா? அரசோட தலைவர், இவர் அரசாங்கத்தின் தலைவர். அவ்வளவுதான். மாநில அளவில் முதலமைச்சரின் நிலையில் மத்திய பிரதமர் நிலை போன்றதாகும். அதான் அங்க எப்படி பிரதமரோ அங்க இங்க மாதிரி என்னது முதலமைச்சர். சரிங்களா? சரத்து 164(1) அதுபடிதான் என்னது முதலமைச்சர் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படுகிறார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சி தலைவரை கூப்பிட்டவர் என்ன பண்ணலாம்? ஆளுநர் தான் மாநில முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணணும்? பெரும்பான்மை என்ன பண்ணுவோம்? ஒரு மாசத்துக்குள்ள பெரும்பான்மையை காட்டணும். பெரும்பான்மை நிரூபிக்கணும் சார். ஓகே. அது அவ்வாறு அழைக்கப்படும் தலைவர் ஆளுநரால் வழங்கப்படும் கால அளவு. அதான் ஒரு மாசத்துல பெரும்பான்மை நிரூபிக்கிறோம். உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கை, விசுவாசம். அதுதான் இறையாண்மை ஒருமைப்பட்ட மதிக்கிறேன். தனது கடமைகளை உண்மையாகவும் மனசாட்சி நிறைவேற்ற அச்சம் அதெல்லாம் தேவை நமக்கு. ஓகே. தகுதி என்ன? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடல. முதலமைச்சருக்கு தகுதி எல்லாம் குறிப்பிடல. முதலமைச்சர் நபர் சட்டமன்ற உறுப்பினருக்கான தகுதி இருக்கணும். அங்க என்ன பார்ப்போம்? ஜஸ்ட் அமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஏன்னா போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கணும்ல. பதவி காலம் சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர் 5 வருஷம், அவ்வளவுதான். அது சிம்பிளா ஆளுநர் பதவியில் இருக்கிற வரையும் பண்ணலாம். சட்டமன்ற உறுப்பினரின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு நீடிக்கலாம். சட்டமன்றம் எப்போது வேணாலும் கலையலாம். ஓகே. முதலமைச்சரின் பதவி விலகலானது அவர் பதவி விலகிட்டா எது காலியிடும்? அமைச்சரவை காலியாயிருங்க. மேலும் சட்டம் 350 படி மாநிலங்களுக்கு பிரதமர் முதலமைச்சர் பதவி காலியாயிடும். சரிங்களா? ஓகே. முதலமைச்சரோட அதிகாரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அமைச்சரவை தொடர்பது, ஆளுநர் தொடர்பு. இதுக்கப்புறம் அந்த பேஜ் வரணும். என்ன பார்த்தோம்ல, அந்த இது முதலமைச்சர் பேரில் ஆளுநர் அமைச்சர் பண்ணா தேவைப்படும் போது தனது அமைச்சரவை மாற்றி அமைக்கிறார், அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறார். அதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் அங்கேயே பார்த்துட்டோம். ஆளுநர் அதிகாரங்கள். ஆளுநருக்கு நமக்கு என்ன பண்றாரு? இடையே ஒரு பாலமா செயல்பட்டாரு. ஓகேங்களா? செய்தி அந்த எல்லா செய்தி தொடர்புல அவர் தான் முக்கியமான ஆளா இருப்பாரு. மாநில அரசு வழக்கறிஞரையும் மாநில தேர்தல் இவங்க எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுவாரு? ஆலோசனை வழங்கி இவர் தான். அதே மாதிரி மாநில தகவல் ஆணையர்கள் இவங்க எல்லாத்தையும் ஆலோசனை வழங்கி இவர் தான் என்ன பண்ணுவாரு? நியமனம் செய்ய வைப்பாரு. சட்டமன்றம் தொடர்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம். சட்டமன்றத்துல அரசின் கொள்கைகளை விரிவா இது பண்ணுவாரு. அப்புறம் சட்டமன்ற கூட்டத்துக்கோ ஒத்தி வைக்கிறதுக்கோ ஆளுநருக்கு இவர் தான் ஆலோசனை வழங்குவாரு. ஓகேங்களா? அதே டேட்டா தான். இதர பணிகள் மற்றும் அதிகாரங்கள். ஓகேங்களா? காமன். ஆளுங்கட்சியோட தலைவராக இவர் செயல்படுவாரு. மாநிலத்தின் தலைவராக பல்வேறு மக்களோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பல்வேறு தேவைகளை உற்று நோக்குவாரு. மாநிலத்தின் அரசியல் தலைமையில் பல்வேறு பணிகளை கட்டுப்படுத்தி மேற்பார்வையிடுவாரு. அவ்வளவுதான். அதேதான் அங்க பிரதமர், இங்க ஆளுநர். அவ்வளவுதான் முதலமைச்சர். ஓகேங்களா? ஓகே. இவர் என்னன்னா எந்த உறுப்பினர்? மாநிலங்களுக்கு இடையான குழுல உறுப்பினரா பார்த்துட்டோம். தேசிய வளர்ச்சி குழுல உறுப்பினர் இருப்பாரு, மண்டல குழுல உறுப்பினர் இருப்பாரு, நிதி ஆயோக்ல உறுப்பினரா இருப்பாரு. எதுக்கெல்லாம் தலைமை தாங்குவார் பார்த்தோம்? மாநில திட்டக்குழுக்கு தலைமை தாங்குவாரு, மாநில மக்கள் தொகை ஆணையத்துக்கு தலைமை தாங்குவாரு, மாநில பேரிடர் ஆணையத்துக்கு தலைமை தாங்குவார். ஓகே. அரசு தலைமை வழக்கறிஞர் 165 தலைமை வழக்கறிஞர் பதவியை வழங்குகிறது. கரெக்டா? மாநிலத்தின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. கரெக்ட். சட்ட விவகாரங்களில் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்கல். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர்களுக்கு ஆளுநர் பணிகளை ஒதுக்கலாம். அது அவ்வளவுதான். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞருக்கு என்ன பண்ண? ஆளுநர் ஒரு பணியை வழங்கலாம். 165 அவரை பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ இதை பாருங்க. 163 என்ன சொல்றோம்? அமைச்சரவை அட்வைஸ் சொல்லுது. ஆளுநருக்கு வழங்கலாம். 164 உதவி செய்ய முதலமைச்சர். ஓகே. அதான் ஜஸ்ட் ஆலோசனை. சிம்பிளா முடிச்சுங்க. ஆலோசனை. 164 நியமனம். 165 என்ன பார்த்தோம்? அட்வொகேட் ஆஃப் ஜெனரல். 167 கான்ட்ராக்ட் ஆஃப், அதாவது கவர்னர் பேர்ல தான் நிர்வாக நடவடிக்கைகள் இருக்கும். 167 என்ன பண்ணோம்? முதலமைச்சரோட பணிகள். 174 என்ன பார்த்தோம்? அந்த இது அந்த கூட்டத்தொடர்த மாநிலங்கள்ல கூட்டத்தொடரை கூட்டுவது, கலைப்பது, ஒத்தி வைப்பது. இங்க 174. அங்க இது என்னன்னா இது பார்ப்போம். அந்த பில்லு ஆமா. அங்க 111, இங்க 200. 201 குடியரசுத் தலைவர். ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதா 213 கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறதுன்ற. இந்த 213 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தோம், அந்த அவசர கால சட்டம். 217 என்ன பார்க்கணும்? ஹைகோர்ட்டோட, அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது அது என்ன பண்ணலாம்? ஆலோசனை வழங்கலாம், பரிந்துரை வழங்கலாம். 233 என்ன பண்ணா? மாவட்ட நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். 234 என்ன பார்ப்போம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்
அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அதாவது மற்ற அதாவது என்னது மாவட்ட நீதிமன்றங்களை தவிர மற்ற நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணலாம்னா மற்ற நீதிமன்றங்களோட நீதிபதியில நியமனம் செய்யுது. ஓகேவா? அவ்வளவுதான். ஆளுநர் அவ்வளவுதான். ஓகே, எது முடிச்சுன்னா அமைச்சர், அதான் மேஜர். நமக்கு தேவையான கான்செப்ட் முடிச்சு. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை குழு 3 முடிஞ்சிருச்சு. சரிங்களா?